கோமதி மீனாராஜி கிட்ட அரசி எழுப்பி சீக்கிரமா கிளம்ப சொல்லுங்கடி, நீங்களே சீக்கிரமா கிளம்புங்க, லேட் ஆக்காதீங்க அப்படி சொல்றாங்க. உடனே மீனாராஜியும் அரசி இருக்கிற ரூம்ல போய் பாக்குறாங்க. அரசி அங்க இல்ல. உடனே ராஜி சுவனே சித்தி இந்த ரூம்ல தான் தூங்குனதா சொன்னாங்க அப்படின்னு சொன்ன உடனே மீனாவுக்கு சந்தேகம் வருது. சுவனே சித்தியா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் தேடி பாக்குறாங்க. எங்கேயுமே ராஜி இல்ல. உடனே வீட்டுல உள்ளவங்க கிட்ட எல்லாருமே பொண்ணை காணும்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல பாண்டியன் வேற கோயிலுக்கு போயிட்டு வர்றாங்க. அரசியை காணும்னு தெரிஞ்ச உடனே பாண்டியன் அதிர்ச்சி ஆகுறாங்க. இந்த பக்கம் மாப்பிள்ளை வீட்டுல இருந்து இன்னும் நாங்க மண்டபத்துக்கு வந்துட்டோம், நீங்க இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்றாங்க. இந்த வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கோமதி பாண்டியன்லாம் சமாளிக்கிறாங்க. ஆனா அரசிய தேடி தேடி பார்த்தோம், கிடைக்கவே இல்லை. இந்த நேரத்துல முகூர்த்த நேரம் வேற நெருங்கிட்டே வருது. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாருமே மண்டபத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போன் மேல போன் பாண்டியனுக்கு போட்டுட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல குமார் அரசியை கூப்பிட்டு வாசல்ல விடுறான். இதெல்லாம் பாண்டியன் குடும்பத்துல உள்ளவங்களும் முத்துவேல் குடும்பத்துல உள்ளவங்களும் பாத்துட்டு இருக்காங்க. முத்துவேல் என்னடா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு குமார அடிக்கிறாங்க. எல்லாரும் அவங்க தப்பா பேசிட்டு இருக்காங்க. நைட் ஃபுல்லா அவனோட இருக்கும்போது எந்த தப்பும் நடக்காமையா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி தப்பா எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல முத்துவேல் குமரவேலை அடிச்சு, ஏய் என்ன நான் ஏற்கனவே சொன்னேன், பழி வாங்குறதெல்லாம் வேண்டாம், விட்டுரு, பொன் பாவம் வேண்டாம் சொன்னேன், ஆனா நீ கேட்கவே இல்லல, இப்ப உண்மையை சொல்லி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்றாங்க. உடனே சக்திவேல் அவன எதுக்கு அவனை அடிக்கிறீங்க, அவன் மேல எந்த தப்பும் இருக்காதுன்னு, அவளும் தானே கூட வந்திருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே நடந்த உண்மையை சொல்ல போறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு குமார மிரட்டி உண்மையை சொல்றாங்க. நான் கடத்திட்டு போனது உண்மைதான் பெரியப்பா, நாங்க கடத்திட்டு போய் அங்க உட்கார கெட்டிதான் வச்சிருந்தேன், ஆனா மத்தபடி நான் அவளை ஒண்ணுமே செய்யல அப்படின்னு சொல்லிட்டு குமார் சொல்றாங்க. உடனே எல்லாத்துக்கிட்டே மன்னிப்பு கேட்கறாங்க முத்துவேல். என்னால் நான் வாக்கு கொடுத்தேன், அதை என்னால காப்பாற்ற முடியல, என்னை மன்னிச்சிடுங்க, இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, நான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் பாண்டியன் கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க.